பக்கம் 686. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த மாலை வேலைக்காம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ ஏசப்பா, அங்கே நடுவிலே வாசம் செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை வேளையிலே நீர் இறங்கியருள வேணுமாய் செபிக்கிறோம் சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் வரை உடைய பிரச்சனத்தினால் நிரப்பியருளும் சுவாமி. ஏசப்பா, இங்கே இந்த ஆராதனை வேளையிலே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஏசப்பா சீரம் சிறப்புமாக நடைபெற நீ உதவி செய்தல்லும் சுவாமி. ஏசப்பா, ஆராதனை வேளையிலே ஏசப்பா நீ உடைய கரத்தினாலே வழிநடத்தில வேணுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆராதனை செய்கிற சகோதரன் மீது ஏசப்பா உம்முடைய கரம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஏசப்பா, அதற்கடுத்து ஏசப்பா செய்தி வேலையிலே கூட ஏசப்பா தாசனை நீர் வழிநடத்தல வேணுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, வந்துகிற மக்கள், வரை தடைப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஏசப்பா, வருகிற போகிற மக்களை எல்லாவரையும் நீர் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தல வேணுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட ஏசப்பா இந்த ஆராதனையுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. நாங்கள் இங்கிருந்து விட்டு செல்லும் போது ஏசப்பா உங்களுடைய பிரசனம் ஏசப்பா எங்களுடனே தங்க நாங்கள் சந்தோஷமாய் வெளியே போக ஏசப்பா நீர் உதவி செய்த வேணுமாய் செபி எல்லாவற்றையும் கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவின் மூலம் இந்த சிறுவினத்தை நல்ல பிதாவே, ஆமீன். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை தொழ போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலும் மேலான தேவனை, ஆமென், எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். இந்த வொர்ஷிப்பை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி விட கம்பீரியத்தோடு, ஆமென், தைரியத்தோடு, ஹல்லேலூயா, தைரியத்தோடு எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவரை நான் பற்றிக்கொள்ளும் போது அவர் என்னை எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவிப்பார். ஆமென். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எல்லா விஷயங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த சின்ன நேரத்தை இயேசப்பா, எங்கள் உயிரான தேவனே, இதோ ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்து இயேசப்பா உயர்த்த போகிறோம் ஆண்டவரே, ஆராதித்து உயர்த்த போகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. சங்கீதம்
சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு நிகரான தேவர்கள் ஒருவரும் உமக்கு நிகரான தேவன் யாருமே இல்லையா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நிகரான தேவன் ஒருவருமே இல்லவே இல்லையா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நான் யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு இந்த தைரியம் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற சப்போர்ட், பேக் சப்போர்ட், ஒரு பலவான் இருந்தால் போதும், இல்லை நல்ல பணம் இருந்தால் போதும், என்ன மிஞ்சறதுக்கு யாரா இந்த உலகத்தில், என்ன முடிக்கிறதுக்கு யார், எனக்கு அதிகாரம் உண்டு, பணம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய தேவனை பற்றி கொள்கிறவர்கள் அதை விட தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வெறும் சும்மா நீங்கள் எல்லாரும் பாட போகிறீங்க, என்னுடைய உயிரான இயேசுவை, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து உண்மையாகவே என்னுடைய இயேசுவை நான் என் உயிரான இயேசுன்னு நினச்சி தான் பாடுறேன்னா, இல்லை நான் வெறும் வார்த்தைக்காக பாடுறேனான்றதை நீங்கள் நினச்சி பாடணும்னு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னொரு முறை கூட, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் வரலுமையா உந்தன் வசனம் இரவும் பகலுமையா உந்தன் வசனம் யாடித்தீரே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Hallelujah. 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 உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே உணர்ந்தவர் ராஜா உம் நாமம் துதிக்கையிலே ஆமாண்டவரே ஆமாண்டவரே Hallelujah. Thank you Jesus. அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. ஆமென் ஆமென். என்னுடைய உயிரான இயேசு என்னுடைய உயிரான இயேசு. இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய உயிரான தேவன்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமானவர்களை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய உயிரானவன், என்னை நேசிக்கிறவன், என் மேலே அன்பு வைத்திருக்கிறவன், என்னை பார்த்து கொள்ளுகிறவங்க. இல்லை நம்ம மனிதர்கள் மேலே இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:11 சொல்லியிருக்குது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆமென். துதிகளில் பயப்படத்தக்கவரா. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட தேவனை துதிக்கிறோன்னா
அங்கே மோசே சொல்லியிருக்கிறார் யாத்ராகமத்தில், துதிகளில் பயப்படத்தக்கவர். நம்ம ஏதோ வீணாய் விருதாய் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொண்டிருக்கல. இந்த சின்ன நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறோன்னா, என்னுடைய ஆண்டவர் துதிகளில் வாசம் செய்கிற தேவன். ஆமென். துதிகளில் வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நிகரான ஒருவரும் இல்லைப்பா. ஆமென், ஆமென். நான் இந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, இங்கே பிரின்ஸ் ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்மளை எந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறார் ஆண்டவர்? ராஜாக்கள் வந்திருக்கிற இடத்துல நிற்க வச்சு, உலக பிரகாரமாக சொல்லியிருக்கிற ராஜாக்கள் மத்தியில். ஆமென். இல்லை, நிஜமாவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? என்னை ராஜாக்கள் மத்தியிலே வழிநடத்துகிற தேவன். அதை நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், ஆமாம் இல்லை, ஆண்டவர் என்ன ராஜாக்கள் நிற்கிற இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாரு. ஆமென். ராஜாக்கள் நிற்கிற இடத்துல எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சுறாரு. ஏன்னா என்னுடைய ராஜாவை நான் துதிக்கிறதுனால என்னை அவர் ராஜாக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டுட்டார். அப்படிதான் நம்ம போட போகிறோம். ஆண்டவரே, நாமம் சொல்ல ஆண்டவரே, என் உள்ளம் மகிழுது ஆண்டவரே. அவருடைய நாமத்தை சொல்லும் போதெல்லாம் விடுதலை. நான் இப்போ கூட ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அதில் வந்துச்சு, உன்னுடைய தேவன் யார்? உன்னுடைய தேவன், உன்னுடைய கர்த்தரை நீ பலமாக கொண்டுட்டு உனக்கு பயம் வரலாமா? நீ எதை கண்டும் பயப்படவே கூடாதான். ஆமென். ஏன்னா என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்முடைய தேவன் எப்படின்னா, துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவன். அவர் நம்மளை அப்படியே கோபமாவோ இல்லை ஆக்ரோஷமாவோ இல்லை அப்படி பண்ணுற தேவன் இல்லை. அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவன். அப்படின்னா நீங்கள் அவரை துதிக்க ஆண்டவர் நம்ம துதிக்க அவர் ஸ்தலத்தில் அவருடைய சந்நிதியில் நின்று அவருக்காக பயந்து நடுக்கத்தோடு துதிக்க அவர் நம்ம மேலே அப்படியே அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியம் ஆண்டவரை என்னால் செய்யவே முடியல, நடக்கவே இல்லை. ஆனால் அவருடைய நாமத்தை கொண்டு அந்த காரியம் நடக்கவே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. நாமம் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. நாமம் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே நினைச்சு பாருங்க. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. நாமம் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. காணிக்கை மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள்
மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. Hallelujah. Thank you, Jesus. நன்றி தகப்பனே. Hallelujah. ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி மேல போய்க்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. விட்டாத அமுதென்றே உம் நாமம் என்னவென்றே பாலென்றே தேனென்றே விட்டாத அமுதென்றே உம் நாமம் என்னவென்றே மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்றே. Hallelujah, hallelujah. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல Hallelujah. மகிழுதையா. ஆமாண்டவரே, இந்த நாளிலே சப்பா ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை இந்த நாளிலே நீங்க வைக்க போறீங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீங்க வைங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. Thank you, Jesus. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல பாலென்பேன் தேனென்பேன் விட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்றே பாலென்பேன் தேனென்பேன் விட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்றே. Thank you, Jesus. மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்றே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் வாழ்வு மெல்ல மெல்ல ஆமாண்டவரே இந்த நேரத்தில் எங்களை அப்படியே ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சப்பா அப்படியே ஆண்டவரே எங்களோடு உறவாடுங்க ஆண்டவரே. நாமம் சொல்ல சொல்ல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழும் மகிழ்ந்து ஆண்டவரே என் வாழ்வில் இந்த நாளிலே ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களையும் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற வேதனையும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனையை ஆண்டவரே நீங்க நீக்கி போட போகிறீங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழும் Hallelujah, hallelujah. என் வாழ்வில் மெல்ல மெல்ல கர்த்தரை நோக்கி யார் யாரையும் பார்க்க ஆண்டவரே. பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்றே. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன. ஆண்டவரே அப்படிப்பட்ட நாமத்தை தான் ஆண்டவரே துதிக்கிறோம். நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்றே. இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்னை கண்ணோக்கி
பாருங்க ஆண்டவரே. உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல நாமும் சொல்ல சொல்ல Hallelujah. Thank you, Jesus. எதை கொடுத்தாலும் ஈடேகாதா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமோ. ஏதாவது ஒரே அதை கொடுக்க முடியும். மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமோ. என்னை எங்க நிக்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உலகமே ஆமென். உறவுகளினால் உமக்கது ஈடாகுமோ. நாமும் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமும் சொல்ல சொல்ல Hallelujah. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Amen. கரங்களை தட்டி ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி 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 ஆண்டவரே. ஆமென். எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. ஆமென். என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவரா? ஆராதனைக்கு பயப்படத்தக்க தேவன். ஆமென். ஆராதனைக்குள்ள பயப்படத்தக்க தேவன். ஆமென். நம்ம அடுத்த பாடல ஆண்டவரே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து. இந்த பாடலை நான் ஏன் சொல்லி பாடுறேன் அப்படின்னா, அந்த வரிகள் எல்லாம் அப்படியே படிச்சுட்டே வந்தேன். அந்த வரிகள் எல்லாம் படிக்கும்போது அன்பரினுடைய ரட்சிப்பினால தான், அன்பரின் ரட்சிப்பினால் தான் தினம் தினம் நான் துதிக்கிறேன் அவரை. ஹல்லேலூயா. ரட்சிப்பினா அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஆமென். அவருடைய ரட்சிப்பினால தான் நம்ம இங்கே அப்போ நான் எப்படி நினச்சிங்கன்னா தெரியுங்களா, எல்லாரும் நடத்துவாங்கல்ல, பாஸ்டர் நடத்துகிறாங்க, எல்லாரும் நடத்தும்போது சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு இல்லைன்னா நான் இங்கே நிற்கவே முடியாதுன்னு. ஒருவேளை என்னுடைய தேவனாகிய ஆண்டவர் அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்று தரலைன்னா நம்ம எங்கேயாவது அடிமைகளாக இருந்திருப்போம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். ஹல்லேலூயா. உண்மை இல்லை. ஒருவேளை அந்த ரட்சிப்பை அவர் தரலைன்னா அவரை துதிக்கவே நமக்கு தெரியாது. அவரை துதிக்கவே தெரிலனா நம்ம யாரை துதிச்சுட்டு இருப்போம்? ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே துதிச்சிருப்போம்? நாங்கள் யாரை பற்றி கொண்டிருப்போம்? நான் யோசிச்சு பார்க்குறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி கொண்டது போல ஆண்டவர் நாங்கள் யாரை பற்றி கொண்டிருக்க முடியும்? ஆண்டவரே எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் யாரை பற்றி கொண்டு போயிருக்க முடியும்? ஒருவேளை உங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கலன்னா இந்த ஆராதனை இல்லை, உங்களுடைய வார்த்தை இல்லை, இந்த வேதம் இல்லை, ஆண்டவரே உண்மை ஆராதிக்கல அப்படின்னா நான் ஒரு கோமாளியா, நான் ஒரு கீழ்த்தரமானவனா, இல்லை நான் ஒரு கெட்டவனா? ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் திசை மாறி போயிருப்பேன். ஆண்டவரே நான் மாறி போகும்போதெல்லாம் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு தேவன் நீங்கள். ஆண்டவரே ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா கதறுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வரிகளை பிரகாரம் நான் எவ்வளோ கதறினாலும் நீங்க எனக்கு அந்த ரட்சிப்பை தரலைன்னா உண்மை நான் ஆராதிக்கவே முடியாது ஆண்டவரே. அதே உற்சாகத்தோடு நம்ம இப்ப ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவரே, உம்மையே வாஞ்சித்து கதறும். யாரையும் நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவரே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீ, அடைக்கலம்
அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது தேவன் மேல் ஆத்துமாவே. ஆமாப்பா, ஆமாண்டவரே, உங்க மேல மாத்திரம் ஆண்டவரே என் தாகம், இந்த உலகத்தின் மேல இல்ல ஆண்டவரே. தேவன் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே பஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே பஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே மார்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே மார்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைந்திடுவார் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைந்திடுவார் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே பஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே உம்மையே வாஞ்சித்து கதருமே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் கதறினாலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால தான் ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம். நான் தாழ்மையோடு சொல்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால தான் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பு இல்லைன்னா நாங்கள் ஆராதிக்கவே முடியாது ஆண்டவர். ஆமென், ஆமென். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, என்னுடைய இன்பமான நேரங்களிலும் என்னுடைய துன்பமான நேரத்தையும் ஆண்டவரே நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, உங்கள் கையில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இவரே நல்ல நேசர், இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர், இயேசுவே தாங்கி என்னை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆமென்.
அர்ப்பணிச்சு ஆராதிக்க போற யாரையும் ஒருவரையும் பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, என்னுடைய சந்தோஷமோ, என்னுடைய துக்கமோ, என்னுடைய வியாதியோ, என்னுடைய வறுமையோ ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போயிருக்கிறேன்னு. என் ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே தெரியும் நான் இங்க எப்படி வந்து நின்று கொண்டிருக்கிறேன்னு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் அவங்களுடைய மனசுல வச்சுன்னு சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் எப்படி இங்க வந்து நின்றுக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் ஆண்டவரே தெரியும். நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, இங்க நின்றுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து நான் இங்க வந்து நின்று இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சேன்னா என்னால் 5 நிமிஷம் கூட பஸ்ட் ஆகாம இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனா என்னுடைய இன்ப துன்ப நேரம் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நம்பிடும் தேசம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே ஏற்றி என்னை தாங்கிடுவேன். தேவனே தேவனே ராஜனே ஏற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். Thank you Jesus. எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே, இதோ இயேசுப்பா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியமும் ஆண்டவரே உம்மை நோக்கி மாத்திரம் நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, என் பிரச்சனைகளை நான் நினைச்சேன்னா என்னால் 5 நிமிஷம் நிற்க முடியாது ஆண்டவரே. ஆனா என்னை இந்த நாள் வரையிலும் நடத்தி ஆண்டவரே பலப்படுத்தி தாங்கி தப்பு விட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவரே நல்ல நேசர் இயேசுவே, அங்கே என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் என்னை தாங்கிடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதே என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இன்ப துன்ப ராஜாக்களுக்கு ஒப்பான என்னுடைய தேவனே உம்மை சேருவேன். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். தோன்றுவார்
போற்றுகிற தேவனை சபையா சேர்ந்து நம்ம இப்ப அந்த வரிகளை மாத்திரம் ஒரு முறை பாடி முடிக்க போறோம். ஆண்டவரே பார் போற்றுகிற பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். தோன்றுவார் அவரை போல மாறிடுமே. மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுமே. இன்ப துன்ப நேரம் நாளும்மை சேருவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். Thank you Jesus, thank you Jesus. பார் போற்றுகிற தேவனே, ஆண்டவரே மற்ற எல்லாரும் பாராட்டினா கூட ஆண்டவரே இந்த பூமியில என்ன ஜெயிக்க வைக்க வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னா ஆண்டவரே, உம்மை போலவே என்னையும் மாற்ற வந்த தேவன் ஆண்டவரே. என்னை போலவே என்னையும் மாற்ற வந்த தேவன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளிலும் கூட இந்த சத்தியவேத அப்போஸ்தல திருச்சபைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் ரட்சிகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சபைக்கு வந்திருப்பது முதல் முறைன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தால் நீங்கள் ஒரு விஷயம் எழுந்து நிற்கும்படியாய் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சகோதரி வந்திருக்கிறாங்க, சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. இவர்களை நம்ம கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த சபைக்கு உங்கள் கைகளில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி எங்களுக்கு கொடுங்க. உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்ததான ஒழுங்கு அந்த பேப்பரில் இருக்குது. ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சபையாய் அவர்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். பிரதர் சாலமோன் அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. நாமளும் சேர்ந்து அந்த ஜெபத்தை அவர்களோடு கூட செய்வோம். யாவரும் ஒருமித்து புதுசாக வந்திருக்க சகோதர சகோதரிகளின் மத்தியில் நம்மளோட கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா தகப்பனே, ராஜா நீர் தகப்பனே, இந்த நேரத்தில் ராஜா நீர் இந்த கூடுகைக்குள் கொண்டு வந்திருக்க தகப்பனே, புது உறவுக்காய் நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, நீர் தகப்பனே, எங்களுக்கு தகப்பனே ஒரு புதிய உறவை எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இவர்கள் என்ன நோக்கத்தோடு தகப்பனே எங்கள் கூடுகைக்கு வந்தார் என்று நாங்கள் அறியலை ராஜா. ஆனால் நீர் முன் குறித்தவர் தகப்பனே, நீர் முன் குறித்து இந்த நேரத்திலே நீ இவர்களை இந்த கூடுகைக்கு கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. உமக்கு எல்லா காரியங்களும் அறிந்தவர் நீர் தகப்பனே. அப்பா என்ன நோக்கத்தோடு அவர்களை தகப்பனே இந்த தேசத்திற்கு வந்து தகப்பனே இந்த கூடுகைக்கு வந்திருக்கார்களோ ராஜா, அந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் வழி நடத்துபவர் தகப்பனே. எல்லா காரியங்களும் உடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒருமிச்சு ஒப்பிட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சபையாய் இந்த ஒரு சிறு கூட்டமாய் தகப்பனே உம்முடைய மத்தியில் ராஜா வந்திருக்க சகோதரன் சகோதரியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் தகப்பனே முன் சென்று தகப்பனே இவருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை திறந்து தகப்பனே நீர் வழி நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா இந்த சகோதரனும் சகோதரியும் இந்த சபைக்கு வந்தது நல்லதென்று தகப்பனே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. துதி கன மகிமை வியாவுமுக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மெய்ப்பராகி இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிற அன்பின் தகப்பனே, ஆமென். நன்றி நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். போகும்பொழுது அந்த பேப்பரை எங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போங்க, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
பேர்களை வாசிக்கலாம். இந்த வாரத்தில் 27th செப்டம்பர் பிரதர் அலெக்சாண்டர், 27 செப்டம்பர் இந்த நாளில் சிஸ்டர் ஜூலின் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 28 செப்டம்பர் பிரதர் ஜெரோன் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 29 செப்டம்பர் பேபி ஆமி பிரைஸ்லின் கிங்ஸ்லின் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 30 செப்டம்பர் பேபி அக்ஃப்ரின் இக்ஸானா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சிஸ்டர் பவித்ரா அவங்க 22 அக்டோபர் அண்ட் 3rd அக்டோபர் சிஸ்டர் ஷோபா ரேச்சல் அலெக்ஸ் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி எதுவும் இல்லை. ஒருவேளை பேர்களை வாசித்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் நீங்கள் தயவு கொண்டு எழுந்து நிற்கும்படியான உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். ஒருவேளை பேர்களை விட்டுட்டு இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. அவர்களுக்காகவும் அவர்களை நினைத்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்க. இந்த ஜெபத்தை பிரதர் பூன் அவங்க ஏறெடுப்பாங்க. அவர்களோட கூட நாமளும் இந்த விசேஷித்த நாட்களை செலிப்ரேட் பண்ணுறவங்களை நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த சாயங்கால நேரத்துக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. அப்பா ராஜா, இது வந்து ஆராதனை ஏழையில் எங்களோட இடைப்படுறதுக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. அப்பா இதோ ராஜா இந்த நாளில் ராஜா கத்தாவே, அப்பா நீர் எங்களோடு இருந்தபடியால் நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீர். அப்பா நமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் ராஜா கத்தாவே, அப்பா இதோ பிறந்த நாளை காண்ற ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். தேவ கர ராஜா அவர்களோடு இருக்கட்டும். கடந்த வருடம் முழுவதும் தேவ ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பினதுக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. பாதுகாத்தீங்க அப்பா. தேவனையாக எல்லாவற்றும் சந்தித்து நடத்தினீங்க, அதுக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. அப்பா இது இந்த புதிய வருடத்தையும் கருத்துக்களாக போடுகிறேன் ராஜா கத்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. உங்கள் பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ராஜா கத்தாவே. கடந்த வருடத்தை காட்டிலும் ராஜா ரெட்டிப்பான நன்மையை நீங்கள் தரப்போகிறதுக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. அப்பா வேலை இடத்திலும் ராஜா கத்தை படிக்கிற இடத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் ராஜா தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா கத்தாவே. பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, கிருபையினால் நிரப்புங்க ராஜா கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நீங்கள் கத்தாவை தந்து நடத்துங்கப்பா கத்தாவே. அப்படியா செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி ராஜா கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சத்திய வேத அப்போஸ்தலர் திருச்சபையின் சார்பாகவும் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் சார்பாகவும் இந்த விசேஷித்த நாட்களை செலிப்ரேட் பண்ணுற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். We wish you very happy birthday to everyone who are celebrating birthday this week. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையிலேருந்து வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் தயவு கொண்டு எழுந்திருக்கும்படியான கேட்குறேன். யாராவது வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? சிஸ்டர் போகிறாங்க. வேறு யாராவது வெக்கேஷன் போகிறவங்க? பிரதர் ஃபேமிலி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்தவங்க உங்களுக்காகவும் கூட ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஓகே, பிரதருடைய ஃபேமிலி வெக்கேஷன் போகிறாங்க. இவர்களுடைய ட்ராவலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் ஷோபா அசோக் அவங்க அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. கிருபை இருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கும் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே எங்களை ஒன்றாக கூடி இங்கே உண்மை ஆராதிக்க செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆராதனை வேளையில் எங்களுடைய கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட தகப்பனே எங்கள் வெக்கேஷன் போகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை கரத்தில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வசனத்தின் படியே தகப்பனே அவர்கள் நல்லபடியாக ஊர் போய் சேருவதற்கு நீங்கள் தான் அப்பா கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சிரன் ராஜாவே. அவருடைய போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருங்க ராஜாவே. அப்பா அவங்க பிரயாணம் பண்ணும்போது தகப்பனே ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் முதல் லேண்டிங் வரையிலும் தகப்பனே உங்களுடைய கரம் தகப்பனே அவருடைய கூட இருக்கட்டும் ராஜாவே. அப்பா தரைவழி பிரயாணம் ஆனாலும் சரி, எல்லா பிரயாணத்திலும் தகப்பனே உங்களுடைய கரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோட கூட இருந்து அப்பா வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சிரன் ராஜாவே. அவர்கள் எந்த காரியத்துக்காக ஊருக்கு போகிறார்களோ அப்பா அதை தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிறார் தகப்பனே. அங்கே போயிட்டு தகப்பனே அவர்கள் குடும்பங்களை சந்தித்து தகப்பனே அப்பா தகப்பனே முகமுகமாக சந்தித்து தகப்பனே நாட்களை கழித்து நல்லபடியாக இங்கே வந்து சேருவதற்கு நீங்கள் தான் அப்பா கிருபை செய்யணும் ராஜாவே. காத்துக்கொள்ளுங்க தகப்பனே, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்ததான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். வேகமாக டைம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமாக இதை பார்த்து விட்டு நம்ம மற்ற காரியங்களுக்குள்ளாக போகலாம். உங்களுக்கு தெரிந்தபடி ஒவ்வொரு வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது, குடும்ப ஜெப கூடுகை. அது ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டேஸில் 8 to 9:15 PM அந்த காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது. அது இந்த வாரத்தில் ஜூமில் வைத்து நடக்கும்.
அந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் தவறாமல் இந்த ஜெப கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு சண்டே ஸ்கூல் பைபிள் கிளாஸ் கிட்ஸுக்காக நடக்குது. அது வந்து 5:30 to 7 PM ஃப்ரைடேயில் நடக்குது. இந்த வாரத்தில் கிட்ஸுக்குன்னு ஒரு விசேஷித்த காம்படிஷன் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அதுக்குண்டான பொறுப்பாளர்கள் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகளே நீங்கள் தவறாமை ஆயத்தத்தோடு கூட அதுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். கேம்பில் ஊழியங்கள் நடக்குது. சைனா கேம்ப் மற்றும் முசஃபா பகுதிகளில் அங்கே இருக்கிற சகோதரர்கள் அவர்கள் அங்கே கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஊழியங்கள் ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேஸில் நைட் 8 to 9 PM அந்த ஊழியங்கள் நடக்குது. அந்த ஊழியங்களுக்காக கூட நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். விசேஷமாக சிட்டியில் வைத்து ஒரு கேர்சல் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் வாரமாக அது போயிட்டுருக்குது. அந்த ஒருவேளை சிட்டியில் இருக்கிற சகோதரர்கள் நீங்கள் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ஸ்டேயில் 8 to 9 PM பாஸ்டர் வீட்டில் வைத்து அந்த ஜெப கூடுகை நடக்கும். வாலிபர்கள் சகோதரர்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. வி கேர் வி ஷேர் அப்படின்ற ஒரு ஊழியத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஆதரவற்ற பிள்ளைகள், பாஸ்டர்ஸ் குடும்பங்கள், அப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்குண்டான ஃபண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து மாதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தின் வாயிலாக. அதோடு கூட இப்போது இந்த ஆண்டுக்குண்டான இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு ஒரு விசேஷித்த தேவைகள் எல்லாம் அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண தேவை இருக்கிறது. அது இப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும்படியாக உங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதுக்காக ஆயத்தப்படும்படியாக. ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் நமக்கு அங்கே அநேகர் இதன் மூலமாக அவங்க அவர்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். அடுத்த வாரத்தில் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். அக்டோபர் மாதத்தின் முதல் வாரமாக இருப்பதனாலே நமக்கு திருவிருந்து இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதுக்கு ஆயத்தத்தோடு கூட வரும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆன்லைன் சர்வீஸும் நமக்கு இருக்கிறது. யூகேலிருந்து யூகே டிபிசி சபையோட லைவ் டெலிகாஸ்ட் அவங்க சண்டே 6 to 8 PM அவங்க அந்த ஆன்லைன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய இப்போது இங்கே இருக்கிற சர்வீஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஒருவேளை அந்த சேனலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சபையில் நடக்கிற ஊழியங்களும் கூட நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம். நம்ம கரங்களில் காணிக்கை எடுத்து வைத்து கொள்ளலாம். பேபி ஆனியா அலெக்ஸ் அவங்க முன்பாக வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அப்போது நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். சிஸ்டர் பவித்ரா ஹரி அவங்க அந்த காணிக்கை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். பேபி அன்னியா.
அங்கே இயேசு சீஷர்கள் பார்த்தோமே பார்த்தோமே ஜாலிதா ஓஹோ ஜாலிதா மீன் பிடிக்க நீங்க கூட வரீங்களா மீன் பிடிக்க நீங்க கூட வரீங்களா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா இயேசு ராஜா அங்கே வந்தார் சீடர் கேட்டார் இயேசு சொல்லையே இயேசு ராஜா அங்கே வந்தார் சீடர் கேட்டார் இயேசு சொல்லையே வலையிலேயே மீன் பிடித்தார் சந்தோஷத்தில் திகக்கவில்லையா வலையிலேயே மீன் பிடித்தார் சந்தோஷத்தில் திகக்கவில்லையா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போரோமி போரோமி ஜாலிதா ஹே ஹே ஜாலிதா அங்கே இயேசு சீஷர்கள் பார்த்தோமே பார்த்தோமே ஜாலிதா ஓஹோ ஜாலிதா மீன் பிடிக்க நீங்க கூட வரீங்களா மீன் பிடிக்க நீங்க கூட வரீங்களா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா சபையார் யாவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். அன்பின் வல்ல தகப்பனே, இந்த வேலைக்காகவும் இந்த நாளுக்காகவும் நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளையும் ஆண்டவரே இந்த காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி வல்ல தகப்பனே. அப்பா, நாங்கள் கொடுத்த இந்த சிறிய தொகையை ஆண்டவரே ஆபேலின் காணிக்கையும் ஏல விதையின் காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து தந்தபடியாக இதையும் ஆசீர்வதித்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதித்து தந்த மகா பெரிய தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேசுங்க ராஜா. வீக்கர் வீக் ஷேர் இன்னும் கொடுக்க எங்கள் மனதோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் வசனத்தின்படி எங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த சபையின் மூலமாக அநேக நல்ல காரியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை கத்ததாமே இன்னும் அநேகரை பயன்படுத்துவாராக. கத்தருனா மகிமைக்காக சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடுறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் அநேக பிள்ளைங்க சின்ன குட்டி பாப்பாக்கெல்லாம் பசங்கள்லாம் வந்து பாடுவாங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நல்லா அருமையாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கொஞ்சம் பிள்ளைங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால வராமல் இருக்குது. எல்லாம் வந்துடும். சோத்திரம் கொஞ்சம் கர்த்தர் நல்லவர். நேரத்தில் கூட தம்பி சாம் ஜிர்லின் முன்னாடி வாங்க. சாமுங்க காணும். ஜிர்லின் தானே தம்பி? புதிதாக திருமணம் முடிந்து கடந்து வந்திருக்கிறாங்க. ஜிர்லின் வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இது கிரேஸ் ஆஃப் காட் அது ஹாது எக்ஸாம்லாம் எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கு. அதெல்லாம் எழுதிவிட்டு மீண்டும் வருவதற்காகவும் குடும்பமாக அவர்கள் தெய்வனை மகிமைப்படுத்துவாங்க. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை அருமையான குடும்பத்தாரை நோக்கி நீட்டலாம். சோதரம் அருமையான நேசிக்கிற நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சோதரமுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் அந்த ரூத் புஸ்தகத்தில் பார்க்குற 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தரால் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வா என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பம் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உலக காரியத்தில் மட்டுமல்ல அவர்களான அந்த ஊழிய காரியத்திலையும் நிறைவான பலனை பெற்று
அநேகருக்கு அந்த நிறைவான பலனை ஆண்டவரே கொடுக்கும்படியான கிருபையை கொடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உம்முடைய திருக்கரத்தாலே நீ நடத்துவீராக. கிருபையின் பொற்கரத்தால் விசேஷமாக இந்த பிள்ளைகள் மீது இருக்கிற ஊழிய ஆண்டவரே அழைப்பு ஆண்டவரே நாம மைமைக்காக பிரயோஜனப்பட அநேகரை தேவனுடைய சமூகத்தில் நடத்த தேவன் கிருபை தருவீராக. விரைவில் அன்பு மகள் ஜிர்லின் இந்த பகுதி கடந்து வரவும் தேவன் உதவி செய்து குடும்பமாக இந்த பகுதியில் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக நாளை தினத்தில் ஆண்டவரை பிரயாணப்படுகிற உங்களுடைய அன்பு மகளோடு கூட ஆண்டவரை இருந்து நீர் அங்கு ஆண்டவரே இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், அந்த எக்ஸாம் எழுதுவது எல்லாவற்றிலும் உதவி செய்து இந்த ரிசைனிங் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்துவிட்டு இந்த பகுதிக்கு திரும்ப வர தேவன் இரக்கம் செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். சாட்சி எதுவும் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதாவது வீட்டிலலாம் பார்த்துட்டாங்க. பட் ஆனால் நான் இங்கே இருக்கேன், இவங்க சவுதியில் இருக்காங்க. வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தான். எப்படி நடக்கும், எப்படி சென்னையில் வந்து எதுவும் நமக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது அப்பா அம்மா சென்னையில். இப்போ ஊர்னால் பரவாயில்ல, மாமா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் மேரேஜுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் போனேன் ஊருக்கு. பட் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பர்ஃபெக்டாக ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் இயற்கை சேற்றம் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எல்லாவற்றையும் திருமணத்தை நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். வந்தவங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். பிரைஸ் லார்ட். நம்ம தம்பி ஜெரோம் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுக்காது. தம்பி ஜெரோம் வந்திருக்கிறியா? ஊருக்கு போயிட்டான். அவங்க அப்பா வந்து இந்த லிவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, ஐசியூவில். ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தார். அதற்காக ஊருக்கத்தோடு அது மட்டுமல்ல, சபையில் வந்து அநேகர் நம்ம ஜெயஸ்ரீ அம்மா கடந்த நாட்களில் இந்த நீ சர்ஜரி பண்ணாங்க. இப்படியாக சின்ன பிள்ளைங்களாம் ஜாண்டியோட பொண்ணு, தம்பி ஜெயோட பொண்ணு, இவங்களாம் வந்து இந்த சுகவீனமாக இருந்தாங்க. பரவக்கூடிய அந்த ஃபீவர்னால் இன்னும் அநேக சிறு குழந்தைகள் பெரியவங்களுக்கும் இருக்குது. எல்லாருக்காகவும் அப்படி கரங்களை உயர்த்தி விசேஷமாக இந்த நாளும் கூட ஜெரோமோட அப்பா அவர் இந்த நாட்களில் மனம் திரும்பும்படியாக தேவன் கிருபை செய்யும். அந்த ஒரு மரண படுக்கையில் இருந்தாலும் நீர் பேசி மனம் திரும்ப செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீ கொடுக்கும்படியாக மண்டாடுகிறேன். குடும்பத்தினால் நீர் ஆண்டவரே அப்பா உமது கரத்தில் தாங்கி கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மட்டுமல்ல, இந்த வெதர் டிரான்சிஷன் ஆகிற அந்த டைம் ஆண்டவரே தகப்பனே சோதரம், இந்த வரக்கூடிய பரவக்கூடிய அந்த வாதைகள், தொற்று நோய் எதுவும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரை நீர் பாதுகாத்துக்கொள். அதை எங்களை சிரமப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்வீர். அவங்க இரத்தத்தை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைக்கிறோம் ஆண்டவரை. விசேஷமாக ஆண்டவரே ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு அக்காவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் கடந்த நாளில் சுகவீனத்திலேருந்து நீங்கள் விடுதலை கொடுத்தீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வாதை ஆண்டவரே நீக்கப்படும்படியாக செபிக்கிறோம். இரத்தத்தை ஒவ்வொரு மீதும் பூசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. பொழுது நாளும் கூட சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் ஆட் பண்ண விட்டுட்டேன். அது என்னுடைய மனைவி, உங்கள் சகோதரி, அவங்களும் அதை என்னை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன்னு போட்டிருந்தாங்க. அதாவது டாட்லர் பேரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, டாட்லர்ஸ், நம்ம சண்டே ஸ்கூல் டாட்லர்ஸோட பேரண்ட்ஸு போகிறதுக்கு முன்னாடி தங்கச்சி ஷோபா ரேச்சல், அதாவது ஷோபா அலெக்ஸ் அவர்களை பார்த்து விட்டு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஜென்ரல் காம்படிஷன்ஸ் பற்றி அவங்க சில டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. போகும்போது அவங்கள சந்தித்து விட்டு போகும்படியாக கேட்டோம். டாட்லர்ஸோட பேரண்ட்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, நீ தொடர்ந்து எங்களோடு பேசும். கடந்த வாரத்தில் எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவர் விட்டு கடந்து சென்றோமோ அங்கிருந்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி அருளும்படியாக செபிக்கிற ஆண்டவரை, உம்முடைய வார்த்தைகள் அடியனுடைய வார்த்தைகள் அல்லாதபடி நீர் பேசுவீராக. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த நாள் என்ன பார்த்தோம்? எதனால் பிறக்கிறவன்? ஆவியினால் பிறக்கிறவன் பார்த்தோம். மத்தேயு 1:20 அதை மட்டும் வாசிச்சிருங்க. மத்தேயு 1:20. அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் அதாவது அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது
பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அதாவது அவளிடத்திலிருந்து பிறக்க போகிறது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். சரி, நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். அதாவது ஒரு 50% புரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? அந்த கடந்த வாரத்தின் செய்தியை ஒரு 50% சும்மா கை தூக்குங்க, பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நான் பல இடங்களுக்கு நான் போயிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் அதாவது வசனத்தை ரெகுலராக வாசிக்காமல் இருக்கவங்களும் சில நேரத்தில் ஒரு பிடி கிடைக்காமல் இருந்திருக்கும். இதனால் கர்த்தர் நல்ல அதை நீங்கள் கிரகித்துக்கொள்ள உதவி செய்வார். அப்போ பார்த்தோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்குன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து யோவான் சொல்கிறாரு, நீங்கள் இதில் நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், இன்னொருத்தர் எனக்கு பின்னால் வர்றாரு, அவர் உங்களுக்கு அக்னியினாலும் ஆவியினாலும் உங்களை அவர் என்ன செய்வார், ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். இயேசு நிக்கோதேமுகிட்ட சொல்லும் பொழுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றதை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது அந்த இன்னும் சொல்கிறாரு ஆண்டவர், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் எருசலேம் விட்டு எங்கேயும் போகாமல் நீங்கள் காத்திருங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பலத்தோடு தான் அங்கேருந்து கடந்து போகணும், பலப்படாமல் கடந்து போயிடக்கூடாது. புதிதாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். அப்போது நீங்கள் ஒரு பலத்தோடு தான் கடந்து போகாது, எக்யூப்டாக கடந்து போகணும் நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். அதற்காக காத்திருங்கள் சொன்னாங்க. இயேசுவோடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் ஒரு 120 சீஷர்கள், அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சீடர்கள் மற்றும் இன்னும் விசுவாசிகள் ஒரு 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருந்தார்கள். அங்கே அவங்களுக்கு ஆவி அருளப்பட்டது. அந்த அதாவது அக்னியாலே அவர் ஞானஸ்நானம் என்பது, அந்த ஆவியினாலே ஞானஸ்நானமானது. அந்த மேல் வீட்டு அறையிலே காற்றின் அடிக்கிற முழக்கம் போல அந்த ஆவியானவர் இறங்கி அவர்களை என்ன பண்ணார்னா ஞானஸ்நானம் செய்தார், அவர்களை அபிஷேகம் செய்தார்னு பார்த்தோம். அப்போ இந்த ஆவியின் அனுபவத்தை 3 விதமாக நம்ம உணரலாம் என்று பார்த்தோம். ஒன்று, பாவ மன்னிப்புக்கென்று ஊதப்படுகிற ஆவின், அதாவது இட்ஸ் கிளென்சிங் எ பர்சன், அது கழுவி அவனை ஆயத்தப்படுத்துகிறது, ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவனை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வதாக என்ன நடக்கும் அப்படின்னா, பாவத்தை ஜெயித்து பலருக்கு பயன்படுத்தப்படும்படியாக ஊற்றப்படுகிற ஆவியானவர் தான் அந்த மேல் வீட்டு அறையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானம் ஆவியானவர் என்பதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கிடையில் நான் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். அதாவது எங்கே போய் கனெக்ட் பண்ணேன்னா, ஆதியாகமத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆதியாகமத்தில் ஆவியானவர் நாசியில் ஊதப்பட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்போது முதலாவது நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை கழுவுகிறார், பாவமர கழுவுகிறார். பாவ உணர்வை நமக்கு உண்டாக்கி, நான் பாவி என்பதை நானே கடவுள் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடு செய்வதற்கும் அந்த ஆவியானவருடைய உதவி மிகுந்த அவசியமாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வது என்ன பண்ணுறாரு, நிரப்பக்கூடிய அனுபவம், அதான் மேலறையில் ஊற்றப்பட்ட அனுபவம். அது நம்மளுக்கு மேலாக அபிஷேகமானது நமக்கு மேலே. கூட பாட்டு பாடும்போது நீங்கள் எல்லாரும் எப்படி பாடுவீங்கன்னா, ஆவியானவர் எனக்குள்ளே நீங்கள் பாடுவீங்க, அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே அப்படின்னு பாடுவீங்க. நான் அபிஷேகம் என் மேலேன்னு பாடிட்டு இருப்பேன் நான். ஏன்னா அபிஷேகமானது நிரம்பி வழிகிற அனுபவம், அது மேலே இருந்து ஊற்றப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அது எங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு மனமாக கூடியிருக்கும் பொழுது இது ஊற்றப்பட்டது. இதுக்கப்புறம் நான் எங்கே போனேன், மோசே ஜெபம் பண்ணார்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? மோசே அந்த நாட்கள்லேயே, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, அது நிலைவரமான ஆவி இல்லாத நாட்கள்லேயே அவர் எனக்கு மட்டும் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும், அதாவது இஸ்ரவேலர்களுக்கு எல்லாரும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்கு மட்டும் அந்த ஆவியானவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்ன செய்கிறாரு, யோவேல் அதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் இல்லை, மாம்சமான யாவருக்கும், தேவனை விசுவாசிக்கிற மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ இது யாரால முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முன்மொழியப்பட்டது. யோவேலால முன்மொழியப்பட்டது. அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, லூக்கா 24:49 அதை வழிமொழிகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. அப்போ அதாவது மோசேயின் விருப்பம்
யோவேலின் அந்த முன்மொழிதல், அதாவது தீர்க்க தரிசனமாக வரப்போகிறத அறிவிக்கிறாரு. அது மட்டுமல்ல, இயேசு அதை வழிமொழிகிறார், நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு போங்கப்பா அப்படின்ட்டு அதை அவர் அங்கே கொடுத்தார். அல்லேலூயா. அந்த 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சீஷர்களுக்கு, மற்றவர்களுக்கு அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு கொடுத்தாரு. அது கொடுத்ததோடு நின்று விடவில்லை. இன்னைக்கும் ஆவியானவரை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறாரு? நிரப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஆவியின் ஒரு அனுபவம் வேண்டும், ஆவியின் நிறைவு வேணும், ஆவியானவருடைய அந்த 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 அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறவர்களை இன்னைக்கும் அவர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் எப்படின்னா, ஹீ இஸ் அ பெஸ்ட் கவுன்சிலர், அதோட பெஸ்ட் கைடு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை வந்து அப்படி நடத்தி கொண்டு செல்கிற ஆவியானவராக இருக்கிறாரு. அப்போ எல்லாருமே அதற்காக நீங்கள் வாஞ்சிங்க. அப்போ இது 2 காரியத்தையும் சொன்னேன். ஒன்று வந்து பாவ மன்னிப்புக்காக நம்ம கொடுக்கப்படுகிறது, 2வது பக்குவப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது, 3வதாக என்னன்னா மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். அது எபேசியர் 4:30 வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவி, அது மெசேஜ் பைபிளில் போட்டுருக்குது. டோன்ட் கிரீவ் காட், டோன்ட் பிரேக் ஹிஸ் ஹார்ட், ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட் மூவிங் அண்ட் பிரீத்திங் இன் யூ இஸ் அ மோஸ்ட் இன்டிமேட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இன்டிமசின்னு சொல்லுவோம், அதாவது க்ளோஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் இன்டிமசின்னு சொல்லுவோம், ஐக்கியம், உறவை. அது என்ன போட்டிருக்காருன்னா, அதில் எழுதியிருக்காங்க, இஸ் அ மோஸ்ட் இன்டிமேட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், மேக்கிங் யூ ஃபிட் ஃபார் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மணவாட்டியாக ஆக்கப்படுவதற்கு, ஃபிட் ஃபார் ஹிம்செல்ஃப், மணவாளனுக்கு மணவாட்டியாக மாற்றப்படுவதற்கு யாரு தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. He is making us fit to be a partner of Christ. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை அவர் தான் தகுதிப்படுத்துகிறார். So don't take such a gift for granted. சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவ உலகத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? இங்கே இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய மணவாளன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர இருக்கிறாரு. அவரை நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். கடைசி நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பன், வாட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள் இஸ் ஹேப்பனிங் டே டு டே. இன்னும் சொல்ல போனால் அவர் பை அவர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களும் நானும் விசுவாசித்து, நீங்களும் நானும் இந்த பைபிளை வாசித்ததுனால இந்த பைபிளில் சொல்லி இருக்கிற எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரத்தில் நடந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்ம கையில் இருக்கிற மொபைலில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்ரி டே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இன்னும் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நாம் என்னென்னா மறுரூபமாக்கப்படுவதற்காக, அந்த ஆக்கப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த ஆவியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் இருந்தார். இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், பிதாவினிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளும் வாரோம். கடந்த நாட்களில் நாங்கள் இந்த வேதத்தை நாங்கள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம், இந்த உலகத்தில் மனுஷன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. கேட்டால் தாயின் கற்பத்திலேருந்து வந்தேன் அப்படிம்பாங்க. எங்கேருந்து வந்தேன்னு தெரிலங்க, எனக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா வயிற்றில் உருவானது எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தை படிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் மனுஷன். ஹல்லேலூயா. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் அவருடைய ஜீவனை ஊதி அவனை வந்து என்ன நம்ம ஒரு ஜீவாத்துமாவாகும்படி அவர் செய்தார். ஹல்லேலூயா. ஜீவாத்துமா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம வந்து அப்போ மண்ணிலேருந்து வந்தோம், திருப்பி அடுத்து போவோம். இந்த உலகத்தில் நாம் இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்?
அப்படின்னு அந்த காரியத்தை பார்த்தோம். அந்த உலகத்தில் நாம் முதலாவது நம்ம பார்த்தோன்னா தேவனோடு உறவாட படைச்சு விட்டுட்டு என்ன பண்ண, மனுஷனை படைச்சிட்டு இப்போல்லாம் அந்த தொட்டில் குழந்தை திட்டமெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அப்போ என்ன செய்வாங்க, பெற்று தொட்டிலில் போட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்புறம் இந்த மாதிரி பல இதெல்லாம் திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி விட்டு என்ன பண்ணார்னா, அவங்களோட பகலின் குளிர்ச்சியான வேலை எதுக்கு வந்தார், உறவாடுவதற்காக அவர் கடந்து வந்தார், சும்மா விட்டு போயிடல. அப்போ தேவனோடு உறவாடுவதற்காக தான் தேவன் நம்ம படைத்திருக்கிறார். ரெண்டாவது யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், நம்மளை எப்படி படைத்தார், சும்மா ஏதோ ஒன்று போல் படைச்சிடல. அவருக்கு இஷ்டமாக ஏதோ தோணுச்சு, ஏதோ ஒரு பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா கார்லாம் வருது நம்ம ஊரில், அந்த கார் மாதிரி எனக்கு தெரியல, அப்படி டப்பா மாதிரி இருக்குது, இப்போ அதைத்தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ யங் ஜென்ரேஷன்லாம். அவர் அப்படிலாம் ஏதோ ஒன்று படைக்கணும் அப்படின்னு படைக்கல, ரொம்ப அழகாக உங்களை என்னை வடிவமைத்தார். யாருடைய சாயலில் வடிவமைத்தார், அவருடைய சாயலிலே வடிவமைத்தார். அப்போ அவருடைய சாயலில் வடிவமைத்தார் அப்படின்னாக்க என்னன்னா, ஆண்டவராய் அவருக்கு தெரியும், நன்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் மாம்சமாக உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய போகிற ஒரு நாள் உண்டு, அதற்கு பின்பு மரிக்கக்கூடிய, நான் இறந்து போகக்கூடிய ஒரு நாளும் உண்டு, நான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என் பிதாவின் வலது பக்கத்தில் போய் உட்காரக்கூடிய நாள் உண்டு. அப்படி நான் மகிமைக்குள்ள போன பிறகு என் சார்பாக you are the representative of my kingdom. Hallelujah. You are the ambassador of my kingdom. நீங்க என்னுடைய ராஜ்யத்தின் அதாவது தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய சாயல் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியம் வேற ஒன்றும் இல்லை, we have to express Christ. ஹல்லேலூயா. at any circumstances, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் யாரை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அவரை தான். நான் யோசிச்சு பார்க்கும்போது என் பிள்ளை இருக்கிறான், இன்னைக்கு தான் என் பிள்ளைன்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு கொடுத்த ஆண்டோடைய பிள்ளை அவன் இருக்கிறான். இவனை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 to 90% என்னுடைய மனைவியோட சுபாவம் தான் அவனுக்குள்ளே இருக்கும். வேணா ஒரு 5 to 10% might have come from grandparents. ஒரு கிராண்ட்பேரண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், என்னோட ஜென்ரேஷனில் ஹிடனாக இருந்திருக்கலாம், அவனுடைய ஜென்ரேஷனில் அது எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கலாம் அந்த கேரக்டர்ஸ். அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், மனுஷனுடைய பிள்ளையே மனுஷனை மாதிரி கேரக்டரோடு இருக்கும்போது தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தேவனுடைய கேரக்டர்ஸாக இருக்கணும். அதில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தரோடு கூட உட்கார்ந்துருக்கும் பொழுது தாங்கன்னு கேட்கறத விட எனக்குள்ளே வாங்கன்னு கேட்டோன்னா நம்ம அப்படி நடந்துருவோம். ஹல்லேலூயா. when he conceive in us, யார் நம்மகிட்ட பிறக்க முடியும்? தேவன் தான் பிறக்க முடியும். the characters of God. ஹல்லேலூயா. அப்போ எங்க இந்த உலகத்தில் எதற்காக வைக்கப்பட்ட இருக்கிறேன்? ரொம்ப பேருக்கு வருது, செத்து போயிடலாம் யான்னு நினச்சிருப்போம். எதுக்கு தான் அந்த உலகத்தில் வந்தேன்னு தெரியல. கொஞ்சம் பேர் நினச்சிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது ஏன் தான் அந்த ஊரில் இருக்கணும். இதில் நம்ம எங்கே இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தின, இவர்கள் என் துதியை சொல்லி. ஸோ என்னன்னா, அவரை மகிமைப்படுத்த, அவர் நாமத்தை அறிவிக்க, அவரை துதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவதா எங்கே போவோன்னே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இறந்தாச்சுன்னா அங்கே போவோம் இங்கே போவோம், இல்லை இன்னும் திருப்பி பறப்பேன். நான் ஒரு நாள் ஓனான அடிச்சுவிட்டேன் நல்லா. அப்போ ரட்சிக்கப்படாத சமயத்தில் என் நண்பன் சொல்லுவான், இல்லையோ அடிச்சு கொண்டேன்னா அடுத்த பிறகு ஓனான பிறந்துடும், உடனே ஓனா அடிப்பான் அப்படின்னா. நமக்கு என்ன தெரியும், அடிச்சு போகிறான் அப்படின்னு, யாரை அடிக்கானே தெரியாது. அப்போது என்னன்னா, இது மாதிரி பலவிதமான மித்து. ஆனால் we know very clearly, நாம் மரித்தால் எங்கே போவோம்? பிறப்போம். நான் நினச்சிக்கிட்டேன் நமக்கு ஒரு மறுபிறப்பு, மகிமைக்குள்ளான மறுபிறப்பு உண்டு. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து மரித்தார். எல்லாருடைய மகான்களுடைய, அதாவது அந்த கல்லறைகளும் மூடப்பட்டு இருக்கிறது. சில கல்லறையெல்லாம் நல்ல சாந்து வச்சு மூடிட்டான், எங்கே எந்திரிச்சு இந்த உலகத்தை கெடுத்துருவானோ அப்படின்னு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்லறை மேலே முத்திரையை வச்சாங்களாம், ரோம முத்திரைகள். அதனால் அவ்வளோ பவர்ஃபுல் அது இருக்குது. ஆனால் அதையும் அவருடைய வல்லமை புரட்டி தள்ளி இன்னைக்கும் ஆண்டவருடைய கல்லறை திறந்திருப்பது ஒரு அத்தாட்சி. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாங்கள் பேசிக்கிட்டோம், ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்க, என்னுடைய டாபிக் சம்மந்தம் இல்லாததுனால இதை சொல்ல நான் உந்தப்படுகிறேன். ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அவை ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் விவரித்து கொண்டு இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஈவன் யார் தம்பி அந்த யார், ரயான் வாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட இடத்துல அந்த கீழே அந்த மலையில் கீழே இருந்து அந்த இரத்தம் வழிந்தோடியதை அவர் எடுத்து அதை அவருடைய ஆராய்ச்சி சாலையில் லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணும்போது that blood has life. Hallelujah. Hallelujah. He proved that one. இதை மாதிரி எத்தனையோ ஆராய்ச்சிகளை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது எல்லாவற்றையும் ப்ரூவ் செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறிந்த நீங்களும் நானும் பாக்கியவான்கள். எப்படி அறிஞ்சிருமா? ஆவியானவர் அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம உதவி செய்திருக்கிறார். ஆனால் உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? ஆட முட்டாப்பைய யுவராஜ் அப்படின்னு சொல்லும். எஸ், அஃப்கோர்ஸ். இன்னைக்கு நம்மளை பார்த்தோன்னே முட்டாளாக தான் இருக்கும். சொல்லுவாங்க, என்னோட இவன் நல்லா தான் இங்கிலீஷ் பேசுகிறான், இவங்க வந்து நல்லா வேலை பார்த்துருக்கலாம், படித்தும் முட்டாளாக இருப்பானோ. எஸ், வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? முட்டாள்களாக தான் பார்ப்பாங்க. பட் காட் இஸ் லுக்கிங் அட் அஸ் எப்படி தெரியுமா? ஜீனியஸாக பார்க்குறாரு. பிகாஸ் we can able to understand what God have written. அதான் முக்கியம். சாதாரணமாக ஒரு ஆத்தர் எழுதின புஸ்தகத்தையே வாசிக்கும் பொழுது பல காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோன்னா உங்களையும் என்னையும் போல ஞானி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் உதவி செய்வார். நம்ம வாசிக்க 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 என்ன செய்வார்னா ஆவியானவர் என்ன செய்வார்? உதவி செய்து கொண்டே இருப்பார். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன கொட்டேஷன் நான் எழுதி அது சும்மா ஏஐயில் போட்டேன். அது கொடுத்துச்சு. அதாவது சங்கீதம் 119, 105 மேக் பைபிள் ரீடிங் யுவர் டெய்லி ஸ்டைல் அண்ட் ரிசீவ் காட்ஸ் பிளெஸிங் ஆல் த வைல். இதை படிச்சேன்னா உண்மையிலேயே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போது என்ன செய்யணும்? ஆவியானுடைய உதவியை கேட்கணும். ஆவியில், பரிசுத்த ஆவியில் பிறந்த இயேசு. அப்போ அதே போல் பரிசுத்த ஆவியினால் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம், இல்லை பிறக்கிறோம், இல்லை பிறக்க விரும்புகிறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள், ஆவியினால் உற்பத்தியானவர்கள், ஆவியினால் ஜெனித்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதலாவது அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தின் அதிபதியவும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்ன செய்து உலகத்தின் அதிபதியின் கையில் தான் இருக்குது, பிசாசின் கையில் தான் இருக்குது. அப்போ இதை எல்லாம் யார் செய்வாங்க? நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போய் என்னோட ப்ரிப்பரேஷன்ஸை சொல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுவார். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ அது பாருங்க, 1 யோவான் 5:4 சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலையும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் மீதும் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறபடியாலே நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப விவரிக்கல, நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். அப்போது நாம் உலகத்தை ஜெயிப்பதற்காக அழைக்கப்படும் ஆவியினால் நிறைந்தவன், ஆவியில் பிறந்தவன் நிச்சயமாக சொல்ல முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் சிக்கி கொண்டு என்ன செய்ய மாட்டோம்? தவிக்க மாட்டோம். எல்லா காரியத்திலும் நம்ம கண்களுக்கு முன்பாக எவ்வளவுதான் வைத்தாலும் என்ன செய்வோம்? நாம் ஜெயிப்போம். ஏன்னா ஆவியானவர் ஜெயம் பெறுவதற்கு டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னா கொஞ்சம் அந்த ஏசி இல்லாதனால உங்களுக்காக தான், உங்கள் சுகத்துக்காக ஃபேன் வைக்கிறாங்க, நம்ம இங்கே கவனிப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது நம்மளை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவரே யார்? ஆவியானவர். சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஆவியில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணார்? அவருக்கும் இதே சோதனை வருது. மாம்சத்தின் இச்சை வருது, கண்களின் இச்சை வருது, ஜீவனத்தின் பெருமை வருது. எப்போ வருது? ஆண்டவர் என்ன செய்யறாரா? உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருந்த உடனே வனாந்திரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக யாரால நடத்தப்படுறாரு? ஆவியானவரால் நடத்தப்படுறாரு. He was totally
filled, totally governed by the Holy Spirit. முழுமையாக ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கும் ஆவியானவராலே ஆளுகையும் செய்யப்பட்டிருந்தார் அவர். அதனால தான் அவர் முதலாவது சோதனை மாம்சத்தின் நிச்சயம் வருது. என்ன செய்யறா? பாரியா, உனக்கு தான் வயிறு. எங்க வீக்னஸ் நம்மகிட்ட இருக்கோ அந்த வீக்னஸ்ல பிசாசு நம்மளை தொடுவான். வாட் எவர் மே பி த வீக்னஸஸ். அதனால தான் சொன்னாரு, அப்போஸ்தலர்களே, விசுவாசிகளே, ஈவன் மரியாளை வணங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு. மரியாள்னா நம்ம மரியாமா கிடையாது, மரியாள் இயேசுவோட தாயை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு தாயே சிறியன்னு சொல்லியிருப்பாங்க. நீயும் போய் மேல் வீட்டில் இரு. அவங்க ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? அவர்களும் உலகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்கள வணங்கி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். சரி, அங்கே இருக்கட்டும். அப்போ அந்த எங்க வீக்னஸ், அவன் வயிற்று பசி வீக்னஸ் யார்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் அது 100% தெய்வத்துவத்திலையும் 100% ஹியூமனாகவும் இருக்கிறாரு. போயிட்டு இந்த கல்லெல்லாம் அப்பமா செய்யுங்க. அவர் பார்த்தாரு டபார்னு. எதுக்கு பைபிள் படிக்க சொல்கிறோம்? டப்புன்னு தூக்கி போட்டார் வசனத்தை. எங்கேருந்து தூக்கி போட்டார் அவர்? உபாகமம் 8:3 போட்டார். மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓடியே போயிட்டான். அவனே அடுத்து விட்டான், ஆகா இவற்றை முடியாது போல. இன்னொன்று, நமக்கு வசனம் தெரியறத விட இன்னைக்கு பிசாசுக்கு வசனம் அதிகம் தெரியும். பிசாசுனா ஒரு மாதிரி அந்த ஒனிடா டிவியில் கொம்பு வச்சுட்டு வால் வச்சுலாம் நிற்காது. அப்படித்தான் நம்ம பிசாசு நினச்சிட்டு இருக்கோம். இல்லாட்டி பல்ல காட்டிக்கிட்டு இப்படி நிற்கும் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு திருட்டு உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் பண்ணுறவங்களே பிசாசின் ஆவியுடையவர்கள். நல்ல வசனத்தை கொண்டு நம்மளை நினைச்சிருவாங்க, விழ வச்சிருவாங்க. அப்போ நமக்கு நன்கு வசனம் தெரிய வேணும். எனக்கு இந்த தேசத்தில் படிக்கிற புத்தகம் எனக்கு தெரியாது, படிக்க தெரியாது, அதில் விஷயம் தெரியாது. நான் இதை படிச்சுக்கிறேன்னு ஆர்வம். நான் இதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிக்கிற ஒரு நாள் என் நண்பர் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க லேப்டாப்பில். நான் இந்தியன் தான். நான் அதை வாசிக்க ஆரம்பிச்சதில்ல எனக்கு ஐ ஹர்ட் த வாய்ஸ். இதை டெலீட் பண்ணிடுறேன். நான் திருப்பி யோசிக்கிறேன், டெலீட் இட். எதையும் யோசிக்காம நான் உடனே டெலீட் பண்ணிட்டு தான் ஏன் ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சேன்னா, எனக்கு அருமையான ஒரு சத்தம், இது உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவன் நினைப்போம் இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும். unless otherwise God called to do that particular ministry, you read. நம்மளை ஆண்டவர் தீர்க்கமாக ஒரு ஊழியத்திற்கு நம்மளை அழைத்திருந்தார் என்றால் அதை நம்ம செய்யலாம். இல்லாட்டி ஒருவேளை நான் சிக்கி கொண்டிருப்பேன், அதில் ஒருவேளை நான் சிக்கி கொண்டிருக்கலாம். அதனால this is the Holy Spirit, leading of the Holy Spirit. ஆவியானவர் நமக்கு அப்படித்தான் நமக்கு அறிவுரை கொடுப்பார். சரி, அப்போ நம்ம வீக்னஸ் அதை ஓடிட்டான். ரெண்டாவது, ஜீவிதத்தின் பெருமை. என்ன செய்யறான் பார்க்குறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? நீ போய் நீ தான் அவன் பெருமை, நீ தான் தேவனுடைய குமாரனை குதிய பார்ப்போம். நீ குதிச்சேன்னா எத்தனை தூதர்கள் நம்ம என்ன செய்வாங்க? உன்னை தாங்கிடுவாங்க. பெருமை நமக்குள்ள, பெருமையின் ஆவி. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா, சங்கீதம் 29 அதில் அந்த 5வது வசனத்தை பாருங்களேன். 29:5. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா. அந்த செடார்வுட் அது எப்படின்னாக்க வெரி ஸ்ட்ராங் ட்ரீ. அது அதனோட ரூட் சிஸ்டமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, நல்ல பெருசாக தடிமனாக இருக்குமா, நல்ல ஓங்கி வளர்ந்துருக்குமா. இந்த மரத்தை எதுக்கு அது இன்னும் சொல்ல போனால் அது அதாவது பூச்சிகளால் அரிக்கப்பட முடியாத ஒரு மரம் என்று எழுதியிருக்கிறாங்க. அந்த சாதாரணமாக அரிக்கப்பட்டு செல்லரித்து போகாது. இதை எங்கே பயன்படுத்துவாங்களாம்? பெரும்பாலும் ஆலய பணிக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு இந்த மரத்தை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாரு. அது பார்த்தோன்னா அது வளர்றதை தடை பண்ணவும் முடியாது, அவ்வளவு அது வளர்ந்துக்கிட்டே போகுமா. ஸோ நோ ஒன் கேன் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது. ப்ரிவென்ட் இட்ஸ் அரெஸ்ட் இட்ஸ் க்ரோத், அதை அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட மரத்தையே என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய சத்தம் முறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் சொல்லப்போனால் பொறுமையாக இருக்குது. அது மரம் வளர்ந்து ஓங்கி வளர்ந்து அப்படி பொறுமையாக, பார்த்தியா என்னை பார், என்ன அழகை பார் அப்படின்னு நிற்குது. ஆண்டவர் முறிந்து போவாயான முறிந்து போகுது. அவருடைய அந்த 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 சத்தத்திலே அவருடைய வல்லமை இருக்கிறது. சொன்னார், யாரை பார்த்து சொன்னார்? கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணி 4வது நாள் யாரு? லாசரஸ். 4வது நாள் ஆச்சு. நம்மனா போய் ஒருவேளை நான் தான் என்னை கூப்பிட்டு போய், பாஸ்டர் 4 நாள் ஆச்சு பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணா இவர் உயிரோடு வந்துடுவார், நேற்று என்ற ஆண்டவர் நேராகவே வந்து சொன்னார் பாஸ்டர்னு ஒரு விசுவாசி சொன்னா கூட, அட போய் அழுகி போச்சு வராதுன்னு வந்துடுவேன் நான். ஆண்டவர் வர்றாரு. வந்துட்டு, லாசருவே, நான் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அவர் எப்படி மெதுவாக விஸ்பரிங்லாம் பேசியிருக்கலாம், இல்லை அத்தன்டிக்காக பேசியிருக்கலாம், இல்லை பெரிய சத்தத்தோட பேசியிருக்கலாம், வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஹேப்பன் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். இன்றைக்கும் லாசரோட கல்லறை எம்டியாக இருக்குது. எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. நம்மளும் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த யுத்தங்கள்லாம் ஓய்ந்ததுன்னா ஒரு பிளான் பண்ணுவோம், தேவனுடைய அந்த ராஜ்யத்தை போய் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவருடைய சத்தத்தினால அவன் என்ன செஞ்சான்? மரித்த சரீரத்திற்கு அந்த சத்தம் கேட்குது, அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அவனை உயிரோடு எழும்ப செய்தது. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய வல்லமை. அப்போ இன்னும் நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை தேவன் செய்து கொண்டே இருப்பார், நம்மை கொண்டு செய்வார். சோதரம் நம்ம என்னன்னா, we are underestimating us. நான் ஜெபிச்சு என்ன நடக்கு அங்கே போய் பெருமையா இல்லை, நம்ம தேவன் நடத்துகிறாரா, தைரியமாக போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு உயிர் உண்டாகுதா, சுகம் உண்டாகுதா, இல்லை ஏதாவது அற்புதம் நடக்குதா, உடனே வந்து போஸ்டர் போட்டுருவோம் ரோட்டு ஓரத்தில். கேயாசின்னு ஒரு, எங்கேயோ வெளியே போகிறேன் இருந்தாலும் தேவையானதை பேசுவார். கேயாசின்னு ஒரு மனுஷன் இருந்தார். யாரு? எலிசாவா எலியாவா? எலிசாவோடைய வேலைக்காரன். ஒருத்தருடைய மனைவிக்கு அந்த ஒருத்தரோட பிள்ளை வந்து செத்து போயிட்டான்னு வந்து சொல்கிறா. சுனோமித்தியால். இவன் போகிறான், நீ போடா போய் இந்த அவன் தடியவன் கொடுத்து வரான், போய் என்ன செய்ய, பிள்ளை மேலே வை, அது சோகமாயிருவா. இவனும் போய் வைக்கிறான். என் பிள்ளை எந்திரிக்கவே இல்லை, நேராக வந்துட்டான், ஐயா ஒன்றும் நடக்கலை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஏன் தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு ஊழியக்காரர் சொல்கிறார் வேடிக்கையா, ஒருவேளை கேயாசி அது ஜெபிச்சதுனால, இல்லாட்டி அந்த கோலை போய் வைத்ததுனால அந்த பிள்ளை எழுந்திருந்ததுன்னா அவன் மினிஸ்ட்ரி ஆஃப் கேயாசின்னு போட்டு வச்சுருப்பானா, இல்லாட்டி கேயாசி மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ட்டு. அதுக்கு இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொன்று மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படும்படியாக செய்யணும். அவர் சொல்றாரு, நீ காணிக்க போடும்போது கூட எப்படி போடு, உன்னுடைய வலதுகை போடுவதை இடதுகை அறியாது செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி நானாச்சும் ஒரு தாரை தம்பட்டை எடுப்பேன், ஊதி ஒரு 5000 திராம் கொடுத்துட்டேங்க. நான் யாரையும் நான் வந்து குறை சொல்வதற்கு இல்லை, அவ்வளவு நம்ம தேவனே. நான் அநேகரை பார்க்குறேன், வந்துட்டு நம்ம சர்ச்சில் செய்யும்போது சைலண்ட்டாக இதை பண்ணிடுங்க பாஸ்டர், இல்லை சைலண்ட்டாக அதை பண்ணிடுங்க பிரதர்னு கொடுத்து போதை நான் பார்த்துருக்குறேன். இன்னும் அதை மாதிரி நம்ம அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நான் என்ன சொல்றேன், 2வது ஜீவித பெருமை நமக்குள்ள வந்து விடக்கூடாது. அதையும் ஆண்டவர் ஜெயிக்கிறார். டக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உபாகமம் 6:16 எடுக்கிறாரு. நீங்க அந்த மாசாவில் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காது இருப்பீர்களாக. 3வது வருது, ஒரு கண்ணின் இச்சை வருது. என்ன பண்ணுது? போறான், மேலே போய் நிப்பாட்டான். ஆண்டவர் தேவாலயத்து மேலே நிப்பாட்டி, பாரியா கீழே இந்த ராஜ்யங்களை ஃபுல்லாக பளபளப்பு. நான் நினச்சி பார்த்தேன், நைட்டில் போய் நிப்பாட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். நான் இங்கே இந்த அலைன் ஹில்லுக்கு போயிருக்கும்போது நைட்டில் பார்த்தோன்னா அப்படியே லைட்லாம் போட்டு பளபளப்பாக தெரியுது. நம்ம இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. பார்த்தீங்களா? அப்படி ஒரு நேரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்துட்டு, ஏன்னா அப்போ பகல்ல எல்லாம் பார்த்தோன்னா எருசலேமில் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் வீடுனா எவ்வளோ இருக்கும்? சும்மா ஒரு 6-7 அடி தான் இருக்கும் வீடு. மேலே கூரை போட்டு தான் வச்சுருப்பாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நைட்னா வெளிச்சங்கள் இருந்திருக்கும். நான் நினச்சி பார்த்தேன், அதை காட்டி இந்த ராஜ்யத்தை ஃபுல்லாக உனக்கு கொடுத்து விடுகிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 6:13 சொல்கிறாரு, நீ என் காலில் விழுந்துடுறான், காலில் விழுந்தேன்னா எல்லாம் கொடுத்துருவேன் சொல்கிறாரு. நீ அவருக்கே பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக.
அதனால தான் வசனத்தை நன்கு படிங்க. அப்போ ஆண்டவர் அவர் என்னது, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவர் என்ன பண்ணாரு, உலகத்தை ஜெயித்தார். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா நம்ம உலகத்தை என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லி முடியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் சொல்லி முடிப்போம். ரெண்டாவது, உன்னதமானவருக்கு சாட்சியா இருப்பார்களா அவங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சாட்சி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் அப்போஸ்தலர் 1:8 வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் எனக்கு சாட்சியா இருப்பீர். யாருக்கு? கர்த்தருக்கு சாட்சியாக. கர்த்தரை சாட்சியாக அறிவிப்போம், கர்த்தருடைய சாட்சியாக நாம் நிற்போம். அல்லேலூயா. நான் பலன் அடையல அப்படின்னா நான் வளர்ச்சி அடையல, நான் ஒரு சிறு குழந்தையா இருக்கிறேன், நான் இன்னும் முதுமை அடையல. அந்த பட்சத்தில் என்ன செய்வேன், நான் என்னையவே சாட்சி சொல்லி கொண்டிருப்பேன். எனக்கு சாட்சியாக என்னை, அதாவது என்ன, ஐ யூஸ் டு எக்ஸ்போஸ் மை செல்ஃப் இல்லையா. ஆனால் கர்த்தருக்கு சாட்சியாக, கர்த்தரை சாட்சிகரிக்கும்படியாக. என்ன இன்னும் சொல்ல போனால் சுயம் என்கிறதே இருக்காது. நான் யோசிச்சு பார்த்தேன், சுயம்னா எப்படி இருக்காது. அது பின்னால் இன்னொரு இதில் சொல்கிறேன். அடித்தா கூட பேசாமல் போயிட்டு இருக்குமோன்னு நினச்சேன் நான். சுயமே இருக்காது, அதில் உணர்வே இருக்காது. நான் அப்படி நினச்சி பார்த்தேன். அது நம்ம டாபிக் கிடையாது. அப்போ பலன் அடைங்க. நீங்கள் குழந்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, வாலிபனாக வேண்டும். வாலிபனா மட்டும் கிடையாது, பெற்றோர்களாக வேண்டும். எப்படி? பிள்ளை பெற்றெடுக்கிற பெற்றோர்களாக வேண்டியது, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:14 சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். 15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அல்லேலூயா. நம்மளே நம்ம பார்க்கணும், நம்முடைய வளர்ச்சியை நம்மளே பார்க்கணும், நம்மளே அளக்கணும். இன்னைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கை, நாளைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கை, இன்னைக்கு என்னுடைய வேத வாசிப்பு, நாளைக்கு என்னுடைய வேத வாசிப்பு, இன்னைக்கு என்ன வேதத்தின் புரிந்து கொள்ளுதல், வேதத்திலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடுகள், நாளைக்கு என்ன வெளிப்பாடு, இன்னைக்கு நான் எந்த விதத்தில் சுவிசேஷம் சொல்கிறேன், நாளைக்கு எப்படி சுவிசேஷம் சொல்கிறேன், இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், நாமே நம்முடைய வளர்ச்சியை சுயமாக அளர்ந்து பார்க்க வேண்டும். சோத்திரம். சில நேரங்கள்லாம் பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், ஒரு பாஸ்டரோட பையன், பேரெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு தெரியாது சொன்னாலும், அவர் அந்த பையன் வந்துட்டான். தினேஷுக்கு தெரியும். தினேஷ் இருக்கானா? போயிட்டானா? 23 வயசு இருக்கும் அவனுக்கு. அந்த பையன் வந்திருந்தான். அவங்க அப்பா சொல்கிறாரு, பாஸ்டர் அவனுக்கு ஊழியத்தை கொடுத்துருங்க பாஸ்டர், அந்த செய்ய சொல்லுங்க பாஸ்டர், இந்த செய்ய சொல்லுங்க பாஸ்டர், இதை பண்ணுங்க பாஸ்டர், அதை சொல்ல. ஆனால் ஸ்கில்லான மேன், ஸ்கில்ஃபுல் பர்சன். இதில் நல்ல மியூசிக் போடுவான், அது போடுவான், இது போடுவான். See, skill is nothing in front of God, but skill is needed. That should be used to glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்றாரு, நான் எல்லாம் கேட்டு கவனிச்சிட்டே இருக்கிறேன், ஒரு ஜெபமும் கொடுத்துட்டேன். ஜெபம்னா தடுமாறிட்டான். 23 வயசு பையன், பாஸ்டரோட பையன், அவன் பைபிள் காலேஜ் வர வச்சிருக்காரு. அவர் இவன் தான் அடுத்து போய் பைபிள் காலேஜ் தான் நடத்தணும். அவனை கூப்பிட்டுட்டே, நீ என்னடா நீ பைபிள் எத்தனை தடவை படிச்சிருக்க அப்படின்னா அவன் என்ன சொல்ல தெரியுமா, சங்கீதமும் நீதிமொழிகளும் படிப்பானா. எத்தனை வயசு? 23 வயசு. பிறவிலே கிறிஸ்துவன் 23.5 வருஷமும் சங்கீதமும் நீதிமொழிகள். அப்போ பாட்டு அலைதான் பையன், அதான் அர்த்தம். இன்னொன்று, நீதிமொழிகள் எதுக்கு 23 வருஷம் படிக்கிறான் அவன்? புத்தி இன்னும் வரலன்னு அர்த்தம். நீதிமொழிகள் நமக்கு புத்தியை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம பிறந்த குழந்தைகளா இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. வேற ஒன்றும் கிடையாது. ஐ see the growth in the camp ministries. போகும்போது பார்க்குறேன், ஐ see the growth. கேம்ப் செல், இங்கே சிட்டி கேர் செல்லில் பார்க்கும்போது ஐ rejoice in God. நான் கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இதுமா சிறு கூட்டங்கள், சிறு குழுக்கள் வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருக்கும். பெரிய கூட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு நிற்க முடியாது, கொஞ்சம் திக்கி திணறும். சின்ன கூட்டத்தில் கர்த்தர் நம்மளை அப்படி உந்தி தள்ளிடுவார். அப்படி இட்ஸ் a place where you can grow yourself. அல்லேலூயா. அதனால சொல்றோம், வாருங்கள் வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம்,
வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அப்படி போகணும், அப்படி போய் வயல்வெளியில் போய் ஆண்டோடைய வேலையை செய்யணும். ஆண்டோடைய தோட்டத்தில் போய் ஆண்டோடைய வேலையை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? குழந்தைகளாக இருக்கக்கூடாது. சில ஜெபம் சொன்னால் ஜெபம் பண்ணுங்கள், பிறந்த நாளுக்காக சொல்லிட்டோம், இல்லை ஜெபம் பண்ணுங்க பிரயாணத்துக்காக, இல்லை ஜெபம் பண்ணுங்க ஒரு சாப்பாட்டுக்காக, இல்லை ஜெபம் பண்ணுங்க சுகத்துக்காக அப்படி சொல்லியாச்சுன்னா, அருமையான ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எழுந்திருக்க செய்தீர், பள்ளி வேலைக்கெல்லாம் உதவி செய்தீர் ஆண்டவரை, குளிக்க உதவி செய்தீர், தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவரே, இந்த வண்டியெல்லாம் சரியாக வர உதவி செய்தீர், ஆஃபீஸுக்கு போக வைத்தீர், இங்கு வர வைத்தீர், இங்கேயும் ஆலயத்துக்கு வர வைத்தீர் ஆண்டவரே, எல்லாம் செய்தீர். இப்பொழுது சுகமாக்கும். இதுக்குள்ளே அவன் செத்தே போயிடுவான், அங்கே நோயில் படுத்திருக்கவன். ஒரு 2 ஆப்பிரிக்கன்ஸ் உட்காந்து சாப்பாடு முன்னால் வச்சுருவாங்க பிளேட்டில். ஒரு பிளேட் தான் இருக்கும், 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இந்த சாப்பாடுக்கான ஜெபம் பண்ண யாரையும் குறை சொல்ல நான் சொல்ல, ஏன்னா ஒரே ஜெபத்தை பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இல்லை அந்த இடத்துக்கு ஏற்றபடியான ஜெபம். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க, இன்னொருத்தன் பார்த்துட்டே இருக்கான், அவன் நான் கிறிஸ்டியனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எதிர்த்து அவனுக்கு வயிறு பசி அவனுக்கு. இவன் பாட்டில் ஜெபம் பண்ணி மலேசியா, சிங்கப்பூர், பாம்பே, குஜராத் எல்லாம் போகிறதுக்குள்ள இவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிருக்கான் பாருங்க, தட்டி எம்டி. கண்ணை திறந்து பார்க்க ஒன்றும் இல்லை. இது வேடிக்கையாக சொல்லலை, குழந்தையாக இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு பயந்து போய் கிடந்தா. எதுக்கு சொல்றேன்? பேதுரு குழந்தையா இருந்தார். எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிச்சாச்சு, உயிர் தெழுந்தாச்சு. வாரத்தின் முதலாவது நாள் என்ன பண்றான்? பூட்டிய அறைக்குள்ள இருந்துட்டு 12 பேரோட பயந்து போய் யூதர்களை அடிச்சு கொண்டு விடுவாங்கடா. ஏற்கனவே விரட்டி வந்திருக்காங்க. ஆண்டோட இயேசு கிறிஸ்துவோட அலைஞ்சவன்லாம் பிடி சொல்லியிருப்பாங்க. ஒளிஞ்சு கிடக்குறான் நடுங்கிட்டு. அதே பேதுரு எழுந்து என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான், நீங்க தான் ஜீவாதிபதியை அடித்து கொன்னீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியமா பயந்து கிடந்தவர் இயேசுவை தேவன் எழுப்பினார் அப்படிங்கிறதுக்கு நாங்க தான் சாட்சி. நாங்க கண்ணால பார்த்தோன்றான். ஏன்னா கல்லறை போய் பார்த்து வந்தேன், ஓடனேன், பயந்துட்டேன். நான் பார்த்து கூட தேடி பார்த்தாங்க, இல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்க தான் மெய்யான சாட்சி. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை சாட்சிப்படுத்தக்கூடியவர்களாக, இயேசுவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். எங்க முதலாவது வீட்டில், எருசலேம் அப்படின்னா தேவனுடைய நம்ம வீட்டில் முதல்ல சாட்சியா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவொன்னு என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி டம்ளர் தூக்கி வீசணும்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு தட்டு தூக்கி வீசணும். அப்படியா? நம்மளோட சுபாவங்கள் மாறணும். ரட்சிப்பறதுக்கு முன்னாடி 4 வார்த்தை சொல்லி திட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கவங்கள. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 15 வார்த்தை சொல்லி திட்டுறதா? இல்லை. இன்னொன்று சொல்லிட்டா, ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நாக்கு வரும்போது கூட கட் பண்ணிடுவார். நான் நேற்று கூட என் மனைவிட்ட கொஞ்சம் கோவப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம், உறக்கமே வரல. ஒரு 1.5 மணி நேரம் நைட்டு 1.5 மணி நேரம் நான் உறங்கல. சாரின்னு போட்டு போகிறோம், எனக்கு உறக்கம் இல்லை. உறங்க விட மாட்டார் ஆவியானவர் நம்மளை. அப்போ பாஸ்டர் மாதிரி கோவப்பட்டு உறங்காமல் 1.5 மணி நேரம் படத்துக்கு வந்து அப்புறம் உறங்கிடலான்னு நினைக்கக்கூடாது. அப்போது நாம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் சாட்சி உடையவர்களாக, தெருவில் ஊரில் சாட்சி உடையவர்களாக, நம்ம இருக்கிற இடம், நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தெரு, நம்ம வீட்டில் காம்ப்ளெக்ஸ் ஒரு 150 பேர் இருக்காங்க நம்ம பில்டிங்கில் குறைஞ்சது, அவங்க முன்பாக சாட்சி உடையவர்களாக, யுதேயாவில் அடுத்த இடத்துல, அடுத்த கிராமத்தில், அடுத்த இடத்துல உலகத்தின் முடிவு பரியந்த உங்களை என்னை கொண்டு போகிறது கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு நல்லா தெரியும், உங்கள்கிட்ட தைரியமாக சொல்ல முடியும், நான் இது வரைக்கும் வெளியே எங்கே ஒரு புறஜாதி மனுஷனை பார்த்தா கூட நான் பிரதர்னு கூப்பிட்டுக்கிறேன், சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிறேன். வா போன்னு சொன்னதில்லை புறஜாதி மனுஷனை. சில நேரங்களில் அவன்ருவேன், அது டக்குன்னு குத்தும். யார்ட்டையாவது அவன் சொன்னோன்னே, அவன் டிரைவர் இப்படி ஓட்டுறான், ஐயையோ சுருக்குன்னு குத்தும் எனக்கு. அதில் பரிசுத்தம் கெட்டு போகலை, அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாமே. அல்ல இல்லாட்டி சொல்கிறோம், வாடான்றுவோம், போடான்றுவோம், வாடின்றுவோம், போடின்றுவோம். ஸோ யூஸ் த வேர்ட் பிரதர் சிஸ்டர். ஒரு நாள் தம்பி கிருபா சொன்னார், தம்பி கிஷோரை நான் ஒருமையில் சொல்லிட்டேன் ஜெபம் பண்ண சொல்லி. கிருபா 2 நாள் கழிச்சு வந்தார், பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர், அவர் எல்டர், உங்களுக்கு கிஷோர் சொந்தமாக அப்படின்னா? எல்லாரும் தான் சொந்தம் அப்படின்னு. நான் அப்போ கொஞ்சம் நீங்கள் அவரை ஒரு எல்டர், ஒரு கிறிஸ்டோபர் ஜெபம் பண்ணுவார்னா ஒரு எடிஃபிகேஷனாக இருக்குமேனாரு. நல்லதியா?
நீங்கள் தனியாக பேசும்போது எப்படினாலும் பேசிக்கோங்க. நான் அதுக்காக நான் மனமாறிட்டேன் பெரிய யோக்கியன்னு சொல்ல வரல. திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு லேர்ன் த கிறிஸ்டியன் லைஃப். த வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் அஸ், வேர்ல்ட் இஸ் லுக்கிங் அட் அஸ் ஃபார் வாட்? டு see Christ in us. ஹல்லேலூயா. அப்படி எழுதுன்னு இருப்போம். சோத்திரம். பாயிண்ட்லாம் முடிக்கல. நான் என்ன ரெண்டு பாயிண்ட் சொன்னேன். முதலாவது உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, ரெண்டாவது உன்னதருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். இன்னும் நீங்கள் வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கள், உலகத்தை கலக்கிறவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் 17:6. அந்த கலக்கம் அப்படின்னா அவன் வேறு மீனிங்கில் சொல்கிறான். ஆனால் உலகத்தையே அப்சைட் டவுனாக திருப்பி போடுறது காஸ்பல் மட்டும்தான். ஹல்லேலூயா. நான்காவதாக உன்னதரோடு, அதாவது அந்த நம்மளை உன்னதரோடு மற்றவர்களை சேர்க்கக்கூடியவர்களாக. பர்னபா என்கிற மனுஷன் மற்றவங்களை பவுலை போய் சேர்த்தான், மற்றவங்களாம் கொண்டு வந்து சேர்த்தான், சபை நிரம்பியது. ஐந்தாவது உன்னத தரிசனம் காண்கிறவர்களாக. யோவான் என்கிற மனுஷன் தனிமையில் அந்த பத்மோஸ் தீவில் கிடக்கும் பொழுது தேவ தரிசனத்தை கண்டவன் எழுதியிருக்கிறான், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புக்கை. ஆறாவது உற்பத்தி செய்தவரின் சித்தம் அறிந்து, நம்ம தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்படக்கூடியவனாக இருப்பான். ஐந்தாவது உதிரம் சிந்தி மறிக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஊழியம் செய்யணும் ஆசையாக இருக்குது. ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறவங்களாம் ஒன்று நினச்சிக்கணும், இனிமேல் நம்மளை வந்து வெட்டி தான் கொள்ளுவான், இல்லை துப்பாக்கிட்டு கொண்டான் யூஎஸில் துப்பாக்கிட்டு சுட்டு. ஏன்னா ரத்த சாட்சியாக தான் மறிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். அதற்கு நீங்கள் போய் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை அனுப்பணும் அப்படின்னா நமக்கு ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அப்படி கண்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு விசை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே. என் மேல ஊற்றுவான யாவர் மேலும் அந்த வார்த்தை இப்ப என் மேல ஆவியை ஊற்றுவேனே. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடட்டும் ஆண்டவரே. வேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாள் ரபல சந்தரகதியக்கவா, முத்திரையான ஆவியை தாரும். நீதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். பொழிந்திடும். சபை நிரப்பட்ட மாட்டவரே. அந்த மேல் வீட்டு அனுபவம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மீது இறங்கி அந்த ஒவ்வொரு மரங்களாக ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ரஷகரதரபா குடரபலயாக்கரதரபா சந்தரபதியாக்கனதரபா. ஆண்டவரே, சபையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பலப்படுத்திருங்கப்பா. வரப்போகிற காரியங்களுக்காக எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் அந்த ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்று நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியோன்யத்தோடும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.